வயநாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு தொடர்பாக மத்திய அரசு ஏற்கனவே மாநில அரசுக்கு முன்னெச்சரிக்கையை கொடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தினுடைய அவையில் பேசி வருவதை பார்த்தோம். தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்க. காவியா, இப்ப மத்திய அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்னென்ன இருக்கு? கேரள பேரிடர் தொடர்பாக காலையில் தொடங்கி காலை சரியாக 11 மணிக்கு மக்களவை மாநிலங்களவையில் தொடங்கி கேரளா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது மாநிலங்களவையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். கடந்த 30ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் மாயமாகினர். தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியதாக 2 தமிழர்கள் உட்பட 158 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றது. 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மண்ணை தோண்ட தோண்ட சடலங்கள் வெளிவருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது மாநிலங்களவையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்திருக்கிறார். மாநிலங்களவையில் இதற்கு முன்னதாக பேசிய எதிர்க்கட்சி எம்பிக்கள், அதாவது கேரள எம்பிக்கள் உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் சிலரும் இது தொடர்பான கேள்வியை முன்வைத்திருந்தனர். கேரளாவுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதியை, பேரிடர் நிவாரண நிதியை முழுமையாக வழங்கவில்லை. அதோடு இந்த பேரிடரை, அதாவது நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்திட வேண்டும். அதோடு இந்த பேரிடர் தொடர்பாக முன்னெச்சரிக்கை எதுவும் கேரளாவுக்கு முன்கூட்டியே விடுக்கப்படவில்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா, ஏற்கனவே அதாவது ஜூலை 23ஆம் தேதியில் இது தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும், இருப்பினும் கேரளா இது தொடர்பாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் அவர் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நேற்று அதிகாலை இந்த பேரிடர் என்பது ஏற்பட்ட நிலையில் 7 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த முன்னெச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்ட போதும் அந்த முன்னெச்சரிக்கையை கேரளா புறக்கணித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து அன்றைய தினமே, அதாவது ஜூலை 23ஆம் தேதியே தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் 9 குழுக்கள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்போது பேசியிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான வாக்குவாதம் என்பது மாநிலங்களவையில் தொடர்ந்து நடந்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.